வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இல்லை ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜோட அப்டேட். அவருக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாள். அவரை பிறந்த நாள் முன்னிட்டு அவர் எடுத்திருக்க கூலி படத்துலேருந்து ஏதோ ஒரு அப்டேட் வரும் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அவர் டைரக்ட் பண்ணியிருக்க ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஏதோ ஒரு அப்டேட் வரும் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு அப்டேட் நேற்று எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ சின்னதாக அவங்க வந்து கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க ஃபோட்டோஸ் அதை மட்டும் அவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் ஷூட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவர் நிறையாவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காப்புலன்னு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த ஃபோட்டோலையும் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்தந்த சீன்ஸுக்கு முக்கியமான சீன்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாப்புல அந்த ஃபோட்டோவில். ஸோ அது வந்து பார்க்குறப்போ கூலி படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு படமாக வரப்போகிறங்கிறது எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்பின்னு சொல்லியிருக்காப்புல நம்ம லோகேஷ் கனகராஜ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக இவர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்பிள்ளைங்கிறத அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று லோகேஷ் கனகராஜ் பிறந்த நாள். அதே மாதிரி கார்த்தி சார் வந்து நேரில் போய் லோகேஷ் கனகராஜுக்கு வந்து கிஃப்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காப்புல. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கைதி 2 பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் டிஸ்கஸ் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூடிய விரைவில் கைதி 2க்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது கூலி படம் ரிலீஸ் அதுக்கப்புறம் இந்த இதற்கான அப்டேட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கைதி 2க்கான அப்டேட் நிறைய வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நேற்று லோகேஷ் கனகராஜோட அவர் ஃபோட்டோ எடுக்கும் போது அவரோட எக்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற 2 ப்ரொடக்ஷன்ஸ் அவர் மென்ஷன் பண்ணி தான் அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருந்தாப்புல எக்ஸ் பேஜில். இதுலேருந்தே பார்க்கும்போது கைதி 2 ஒரு வேளை இவங்க 2 பேர் ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் உருவாகுதா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த படத்துக்கான அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கைதி 2வோட அப்டேட் சீக்கிரம் வராது. கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கைதி 2க்கான அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்டேட் பார்த்தீங்கன்னா D55க்கான அப்டேட். இந்த படத்தோட ஷூட்டிங் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஜூன் மாதத்தில் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. அதே மாதிரி அமரன் படம் எப்படி ஒரு ட்ரூ பேஸ்டு ஸ்டோரியாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படமும் எடுக்க போகிறாங்களா. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் சார் வந்து ஒரு காப்பாக ஒரு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. கூடி விரைவில் அந்த அப்டேட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி தனுஷோட லைனப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குபேராவுக்கு அவருக்கு ரிலீஸில் தயாராக இருக்குது. இட்லி கடை அதற்கான போர்ஷன்ஸ் அவங்க எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷனில் இருக்காங்க மூவி டீம். அதே மாதிரி அவர் ஹிந்தியில் இன்னொரு படம் பண்ண போகிறாப்புல தேரே இஷ்குமே. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அந்த படமும் இந்த வருஷம் எண்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 3 படத்தையும் அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புலைங்கிறத அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் D55 வந்து எப்படி அவர் ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புலைங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அமரன் படம் மாதிரியே இவரும் இந்த படத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புலைங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட டைரக்ஷனில் ஒடிசே இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீன் யாரோ லீக் பண்ணிட்டாங்க சோஷியல் மீடியாஸில். ஸோ இப்போ மூவி டீம் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப ஷாக்காகவே இருக்காங்களாமா. ஸோ இதனால் இப்போது மூவி டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயத்தை அவங்க எடுத்திருக்காங்களா. ஸோ இதனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார்கிட்ட மொபைல் இருக்கோ அந்த மொபைலை நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாம். ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய டேஸஸ் எல்லாமே இந்த ஷூட்டிங் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இனிமேல் இந்த இப்போ நடந்த தப்பு மாதிரி வர ஷூட்டிங்கில் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த படத்தில் இருந்த சீன்ஸ் அவங்க லீட் பண்ண சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாம் ஆலனோட போர்ஷன்ஸ் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த சீன் லீக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல முடிவு தான். ஸோ இதே மாதிரி நிறையா படத்துக்கு இது மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ இந்த படத்துக்கான ஷூட்டிங் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருடம் ஜூலை 17ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது நம்ம தேட்டர்ஸில். எல்லா லாங்குவேஜிலும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கிறிஸ்டோபர் நாலனோட மூவிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகராகவே வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே ஒரு தரமான ஒரு சம்பவமாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் அஜித் சார் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துலேருந்து இப்போ ஒரு சின்ன ரூமர் கிளம்பியிருக்கு. இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேமியோ அப்பியரன்ஸ் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியல் அப்டேட்டா இல்லை ரூமர் அப்டேட்டான்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு ரூமராக கிளம்பியிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் அவரோட கேமியோ அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாகவே இருக்கும். அஜித் சாரும் எஸ்டிஆரும் அந்த மீட் பண்ணுற சீன் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரூமராக தான் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண வேணாம். ஜஸ்ட் ரூமராக தான் இப்போ கிளம்பியிருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் எஸ்டிஆர் நடிச்சிருக்காப்புல. அது என்ன படம் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஏ, அன்பானவன், அழகானவன், அசராதவன். இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காப்புல. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்தில் அவர் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூவி ரிலீஸ் அன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் ஒரு ஃபேன் பாய் சமூகமான ஒரு படமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சுதா கோங்கரா டைரக்ஷனில் எஸ்கே அவரோட 25ஆம் படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்காப்புல பராசக்தி. இந்த படத்துக்கான ஸ்ரீலங்காவில் இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. இந்த ஸ்ரீலங்காவில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது கிராண்டாக ஷெட் போட்டு இந்த படத்துக்கான ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த படத்தில் இப்போ ஒரு சின்ன ரூமர் கிளம்பிருக்கு. இந்த படத்தில் ஒரு மலையாளம் ஆக்டர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மின்னல் முரளி படத்தை டைரக்ட் பண்ண பைசல் ஜோசப் இந்த படத்தில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சின்னதாக இப்போது ரூமர் கிளம்பிருக்கு. இன்னும் இது மூவி டீம் வந்து இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ வரக்கூடிய டேஸஸில் தான் இதற்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்கே, சுதா கோங்கரா இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போ. இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிப்போம். அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வத் மாரிமுத்தோட அப்டேட். அவர் வந்து இப்போ STR 51 டைரக்ட் பண்ண போகிறாப்புல. அதற்கான ஒர்க்ஸ் இப்போ போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போது இந்த அவருக்கான நெக்ஸ்ட் மூவி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூமர் கிளம்பிருக்கு. அவர் வந்து ரீசெண்டாக தனுஷை மீட் பண்ணி ஒரு கதையை சொல்லியிருக்காப்புலமா. இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஆக்ஷன் ட்ராமா த்ரில்லர் ஜானரில் இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டாக தனுஷ் சாரை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காப்புலமா. தனுஷுக்கு வந்து இந்த கதையை பிடிச்சி இந்த ஸ்டோரியை நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அதனால் ஃப்யூச்சர்லேயே இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு STR 51க்கான ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அஸ்வித் மாரிமுத்தும் தனுஷ்கான ஃபிலிம்க்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ STR 51க்கான ஒர்க்ஸ் இப்போ தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காப்புல அஸ்வத் மாரிமுத்து. ஸோ கூடிய விரைவில் தனுஷ் படத்துக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காப்புல. STR படத்துக்கான அப்டேட்டும் வரும்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஸ்வத் மாரிமுத்து இந்த 2 படத்தையும் அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் மூவி அப்டேட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கான அப்டேட்ஸ் இவ்வளோ தான். அடுத்த அப்டேட்ஸோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FD சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ.